அனைவருக்கும் வணக்கம். 9 கிரகங்களின் நல்லாசி என்றும் உங்களுக்கு கிடைக்கட்டும். மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 15ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் காலை 7:17 மணி வரை. அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். திதி சதுர்த்தி திதி அதிகாலை 12:30 மணி வரை. அதன் பிறகு இரவு 10:47 மணி வரை பஞ்சமி. அதன் பிறகு சஷ்டி திதி. யோகம் இன்று சித்த யோகம் காலை 5:59 மணி வரை. அதன் பிறகு மரண யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் காலை 7:17 மணி வரை. அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம், லக்னத்திலேயே புதன், சிம்மத்தில் செவ்வாயுடன் கேது, கும்பத்தில் சந்திரனுடன் ராகு, மீனத்தில் சனி உக்கிரம், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குருவுடன் சூரியன். இன்றைய ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். மேசம் ராசி. மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக அமைந்துள்ளது. அதே போல வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு நீங்கும். தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு இன்று வீண் செலவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. முக்கிய முடிவை இன்று துணிச்சலுடன் நீங்கள் எடுப்பீர்கள். குடும்பத்தில் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்தும் விலகும். வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்று விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும். அதே போன்று நீங்கள் எதிர்பார்த்து இருந்த அனைத்து விஷயங்களும் இன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களிடம் பாசமழை பொழிவார்கள். நெடுநாட்களாக நீங்கள் எதிர்பார்த்தது நினைத்தது அனைத்தும் இன்றும் நிறைவேறும் நாளாக அமைந்து உள்ளது. அதே போன்று கேட்ட இடத்தில் பணம் இன்று கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரிகளை பொறுத்தவரையில் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களிடம் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் உங்களுடைய பணிகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான நாளாக அமைந்துள்ளது. அதே போன்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். குடும்பத்தினருடைய விருப்பத்தை அனைத்தையும் இன்று நிறைவேற்றுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் தேடி வரும் நாளாக அமைந்துள்ளது. அதேபோல் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கான செல்வாக்கு இன்றைய தினம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் நாளாக உள்ளது. மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் நாளாக அமைந்து உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்துவீர்கள். சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு தாமதம் உண்டாகும். கொடுத்த கடன் திருப்பி கிடைக்கும் வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் அனைத்தும் இன்று நீங்கும். உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்று லாபம் கூடுதலாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆகையால் ரிஷப ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். அதேபோல் திடீர் முடிவுகளை இன்றைய தினத்தில் எடுப்பீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. வியாபாரத்தில் புதிய இடம் மாற்றுவதற்கான சூழலும் உங்களுக்கு இன்றைய தினம் அமைந்துள்ளது. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இன்று மரியாதை கூடும். முயற்சிகள் இன்று உங்களுக்கு பலித்தமாக அமையும். அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் யோகமான நாளாக இன்று அமைந்துள்ளது. வியாபாரம் செய்யும் இடத்தில் சிறு மாற்றங்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்வீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொழில் முன்னேற்றம் அடையும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. சிலர் குடும்பத்துடன் விசேஷங்களுக்கு சென்று வருவதும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகுங்க. மிருகசிரீடம் 1, 2 பாகம் உங்கள் செயல் லாபம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைஞ்சு இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்றைய தினம் அதிகரித்து செயல்படுங்க. மிதுனம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உற்சாகமான நாளாக அமைந்து இருக்குங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாகுங்க.
குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனையை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. எதிரிகளில் சூழ்ச்சிகளை முறியடிக்கும் திறன் உங்களுக்கு இன்றைய தினம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய வியாபாரிகளுக்கு விற்பனையும் லாபமும் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வழக்கம் போல தான் இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தில் குடும்பத்தில் சந்தோஷ நிலை உண்டாகுங்க. ஏற்கனவே இருந்து வந்த பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் மாறுபட்ட அணுகுமுறையால் இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்வு காண்பீங்க. புதியவர்கள் நட்பு உங்களுக்கு உற்சாகம் உண்டாக்குங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இன்றைய தினம் நிச்சயமாக கிடைக்குங்க. திடீர் திறப்புகள் நிறைந்த நாளாக இன்று அமைஞ்சு இருக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிருகசீரிடம் 3-4 பாகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக உள்ளதுங்க. அதே போல் பெரியோரின் உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் இன்றைய தினம் கிடைக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி சுப நிகழ்ச்சிகளில் இன்றைய தினம் பங்கேற்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் இன்றைய தினம் நீங்கி வரவேண்டிய பணம் உங்களுக்கு கையில் வந்து சேருங்க. கடக ராசி அன்பர்களுக்கு அவ்வப்போது மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. தாய் வழியில் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. தாய்மாமன் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய வியாபாரிகளுக்கு எதிர்பாராத செலவுகளும் மனதில் சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருப்பதால் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லுங்க. உறவினர்களிடம் முன்கோபமும் பகையும் உண்டாக்குங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை இன்றைய தினத்தில் குறையுங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சு இருக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. புனர்பூசம் 4ஆம் பாகம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமைந்து இருக்குங்க. மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகுங்க. பூசம் நட்சத்திரம் அலுவலக மேல் அதிகாரிகள் நெருக்கடி உங்களுக்கு அதிகரிக்குங்க. பயணத்தில் இன்றைய தினம் கவனம் தேவைங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்கள் வியாபார ரகசியங்களை தெரிந்து கொள்ள சிலர் முயற்சிப்பார்கள். பேச்சில் இன்றைய தினம் கவனம் தேவைங்க. சிம்மம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் புதிய முயற்சிகள் சாதகமாக முடிவடையுங்க. காரியங்களில் அனுகூல பலன் உண்டாகுங்க. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் இன்றைய தினம் தேவைப்படுகிறதுங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இன்றைய தினம் இருக்குங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இன்றைய தினம் இருக்குங்க. அதே போல இன்றைய தினம் மூத்த சகோதரர் வகையில் உதவிகள் உங்களுக்கு உண்டாகுங்க. விலை உயர்ந்த பொருட்களை இன்றைய தினம் வாங்கி குடும்பத்துடன் சந்தோஷம் அடைவீர்கள். மனைவி வழி உறவினர்கள் இன்றைய தினம் உங்களை மதிப்பார்கள். ஆன்மீக நாட்டம் இன்றைய தினம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சக ஊழியர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவு கிட்டுங்க. எதிர்பாராத நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகுங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகாம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக அமைந்து இருக்குங்க. வாழ்க்கை துணை ஆதரவால் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கூட்டு தொழில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் நீங்குங்க. வரவேண்டிய பணம் இன்றைய தினம் நிச்சயமாக கைக்கு வந்து சேருங்க. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலை நடந்தே தீருங்க. எதிர்பாராத இடத்தில் பணம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேருங்க. கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் நீங்கள் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். இளைய சகோதரர் வகையில் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்குங்க. தந்தையின் தேவையை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோர்வும் இன்றைய தினம் உண்டாகுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி உண்டாகுங்க. பணியாளர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள்.
குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். வழக்கில் சாதகமான தீர்ப்பும் இன்று வருங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சக ஊழியர்களிடம் விட அதிகாரிகளிடம் செல்வாக்கு உங்களுக்கு கூடுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அமோகம் நிறைந்த நாளாக அமைந்து இருக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய நாளாக இன்று உள்ளதுங்க. உடல்நிலை ஏற்பட்டு உள்ள பாதிப்புகள் அனைத்தும் விலகுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருங்க. எதிரிகளின் தொல்லை நீங்குங்க. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம் தொழிலில் அக்கறையும் செலுத்துவீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீங்க. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் எதிலும் பொறுமையுடன் கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்று இருக்குங்க. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க. மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமை கடைபிடிங்க. சிலருக்கு நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்று இருக்குங்க. கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்கள் நீங்குங்க. வியாபாரத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உங்களுக்கு சுமாராக இருக்கும். ஆகையால் சிவனை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு சுமைகள் விலகுங்க. அடுத்ததாக குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை இன்றைய தினம் மேம்படுத்துவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லைகள் குறையுங்க. அழகு இளமை இன்றைய தினம் கூடுங்க. வேற்று மதத்தவர்களுடன் நண்பர்களாக ஆதரிப்பீர்கள். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக அமைந்து இருக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதம் செயலில் இன்றைய தினம் லாபம் காணும் நாளாக அமைஞ்சிருக்குங்க. அதே போல உங்களுடைய பிள்ளைகளின் நலனின் அக்கறை காட்டுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவு வருங்க. வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்கி குடும்பத்துடன் சந்தோஷம் அடைவீர்கள். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் தொழில் புரியும் இடத்தில் இன்றைய தினம் சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. செல்வாக்கு இன்றைய தினம் உயருங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாங்க. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. குடும்ப பொறுப்புகளில் காரணமாக அலைச்சல்கள் ஏற்படுங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்குங்க. வழக்கமான பணிகளில் பொறுமையுடன் செயல்படவுங்க. வியாபாரத்தில் போட்டி குறைந்து விற்பனையும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இதன் மூலமாக மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படுங்க. இன்றைய தினம் நீங்க துர்க்கையை வழிபாடு செய்யறது நல்லதுங்க. அதே போல இன்றைய தினம் எதிர்ப்புகள் அடங்குங்க. பழைய கடன்களில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். பயணங்களால் இன்றைய தினம் அலைச்சல்களும் ஆதாயங்களும் உண்டாகுங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் தாய் வழி உறவினர்கள் ஆதரவுடன் உங்கள் முயற்சியில் வெற்றியை அடைவீங்க. அனுசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர்கள். அதன் மூலமாக வருவாயில் ஏற்பட்ட தடைகளும் இன்றைய தினம் விலகுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இழுபறியாக இருந்த வேலைகள் அனைத்தையும் முடிப்பீர்கள். நிதிநிலை இன்றைய தினம் உங்களுக்கு உயருங்க. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் மனதில் உற்சாகம் பெருகெடுக்கும் நாளாக இன்று இருக்குங்க. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பணப்புழக்கம் இருந்தாலும் திடீர் செலவுகளால் கையில் இருப்பவை குறையுங்க. வாழ்க்கை துணை வழியால் எதிர்பார்த்த காரியங்கள் இன்றைய தினம் இழுபறியாக முடியுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் சற்று மந்தமாக தான் இருக்குங்க. பணியாளர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு செலவு ஏற்படுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லதை உண்டாக்குங்க. அடுத்ததாக குடும்பத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்குங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை நல்லவர்கள் என்று புரிந்து கொள்வார்கள். அதே போன்று சொத்து பிரச்சனைகளில் ஒரு முடிவு இன்றைய தினம் நல்ல தீர்வும் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்தவரையில் இரட்டிப்பு லாபம் இன்றைய தினம் உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சக ஊழியர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு வெற்றிக்கு வித்திடும் நாளாக அமைந்து இருக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முடியாது என்ற மாற்றத்தை கைவிட்டு வேலையை முடித்து காட்டுவீர்கள். செல்வாக்கு உங்களுக்கு உயருங்க.
பூரடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகுங்க, எதிர்பார்த்தது பூர்த்தியாகுங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்பத்தின் ஆலோசனைகளை ஏற்று அதற்கேற்றாற்போல் செயல்படுவீங்க. மகரம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் பல வகையில் இன்றைய தினம் அனுகூலம் உண்டாகும் நாளாக அமைஞ்சிருக்குங்க. சகோதரர்கள் பணம் கேட்டு இன்றைய தினம் நச்சரிப்பார்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. அரசாங்க காரியங்கள் இன்றைய தினம் அனுகூலமாக உங்களுக்கு முடியுங்க. செலவுகள் அதிகரித்தாலும் இன்று சமாளித்து கொள்ள முடியும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. வியாபாரத்தில் விற்பனையும் வழக்கம் போல இருக்குங்க. வாடிக்கையாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழலும் அமைஞ்சு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்க விநாயகரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உண்டாக்குங்க. அடுத்ததாக கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. எதிர்பாராத உதவிகள் தக்க சமயத்தில் இன்றைய தினம் கிடைக்குங்க. உற்சாகமாக எதையும் முன்னெடுத்து செய்வீங்க. பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் நாளாக இன்று இருக்குங்க. வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டாகுங்க. உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீங்க. அதிரடி மாற்றம் இன்று உண்டாகும் நாளாக அமைந்து இருக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் நெருக்கடிகள் நீங்கும் நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகுங்க. சாதுர்த்தியமாக இன்றைய தினம் பேசி உங்கள் வேலைகளை முடிப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2 பாதம் எதிர்பாராத தகவல்கள் இன்று வந்து சேருங்க. பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகுங்க. கும்பம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து இருந்த பணம் இன்று கைக்கு வந்து சேருங்க. சந்தோஷம் அடைவீங்க. அதே போல சிலருக்கு இன்றைய தினம் தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதனால அவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. அதே போல அக்கம் பக்கம் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. வியாபாரத்தை பொறுத்தவரையில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்று நன்றாக இருக்குங்க. அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இன்னல்கள் விலக வாய்ப்பு இருக்குங்க. அதே போல உங்களுடைய ராசிக்குள்ள சந்திரன் இருப்பதனால ஒரே நாளில முக்கியமான பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழலும் இன்று வருங்க. சிலரின் விமர்சனங்களும் உங்களுக்கு கேலி பேச்சுகளுக்கு ஆளாகுவீங்க. வியாபாரத்தை பொறுத்தவரையில் வேலையாட்களின் ஒத்துழைப்பின்மையால் உங்களுக்கு லாபம் குறையுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் இன்றைய தினம் தாமதம் ஆகுங்க. இன்றைய தினம் வேலை சுமை மிகுந்த நாளாக அமைஞ்சு இருக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதம் குழப்பம் இடம் கொடுக்காமல் செயல்படுவீர்கள். உழைப்பிற்குரிய ஆதாயம் இன்று கிடைக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றுங்க. புதிய நட்புகளால் சங்கடத்திற்கு ஆளாகுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தை பொறுத்தவரையில் புதிய முயற்சிகளை ஒத்தி வைத்துக் கொள்வது நல்லதுங்க. பிறரை அனுசரித்து செல்வதும் இன்றைய தினம் நல்லதா அமைந்திருக்குங்க. மீனம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக அமைஞ்சு இருக்குங்க. அதே போல அடிக்கடி மனதில் சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. இன்றைய தினம் தாயின் தேவைகளை நிறைவேற்றி சிறிது அலைச்சல்கள் உண்டாகுங்க. உடல் நலனின் கவனம் தேவைங்க. வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதனால சற்று சோர்வும் இன்றைய தினம் உண்டாகுங்க. பணியிடத்திலும் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான சூழலும் அமைஞ்சிருக்குங்க. ஆகையால பொறுமை அவசியங்க. வியாபாரத்தை பொறுத்தவரையில் வழக்கம் போலதான் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினத்தில் நீங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நலன் உண்டாகுங்க. அதே போல இன்றைய தினத்தில் விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் இன்றைய தினம் வந்து நீங்குங்க. மகளுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்புகளும் இருக்குங்க. உடல் அசதியும் சோர்வும் வந்து விலகும். திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீங்க. வியாபாரத்தில் லாபம் சுமாராக தாங்க இருக்குங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளும் வந்து செல்லுங்க. அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாளாக இன்றைய தினம் அமைஞ்சு இருக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாகம் வரவு செலவில் கவனமாக இருப்பது இன்றைய தினம் நல்லதுங்க. சிலருக்கு திடீர் பயணங்களும் ஏற்படுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன சோர்வடையுங்க. மறைமுக எதிரிகளால் சங்கடங்களும் இன்றைய தினம் உண்டாகுங்க. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு
வழக்கமான வேலைகளும் இன்று நெருக்கடி தோன்றுங்க. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாங்க.